தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு A4ல் ஒரு சிங்கிள் சைட் பிரிண்டரில் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பிரிண்டர்லேயே அவங்களால நிறைய ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய பர்பஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இந்த A3யில் டயக்ராம்ஸ்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு அந்த பில்லிங் ப்ராசஸ்க்கும் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பில்லிங்ஸ், அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள டயக்ராம்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணுறதுக்காக தான் வந்து மிஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது அவங்க சொல்கிறப்ப எனக்கு ஓரளவுக்கு தான் ஐடியா இருந்தது. ஸோ அந்த ஐடியாஸை வச்சு அவங்களுக்கு 2-3 மாடல் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க புது மிஷினும் வேணாம், இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் உள்ளதும் ஒரு லோ ப்ரைஸில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா, கியோசிராவுடைய 1800 தான் வந்து ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாடலை பற்றி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாடலை பற்றின ஃபியூச்சர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோஸும் அதோடைய வீடியோஸும் நான் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அது எல்லாமே அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இந்த மிஷின் வந்து எங்கள் இடத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் இருந்து மிஷினை நேராக அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயே இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுத்து இந்த பிரிண்டர் கனெக்ஷன் அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கமர்ஷியலும் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் மிஷின் கொடுத்துட்ருக்கோம், நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷினை பற்றியும் ஜெராக்ஸ் பிஸ்னஸ் பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ வர வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் அப்பப்போ பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதேபோல் காப்பி டெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி.